அட் லாஸ்ட் அந்த 2 தேசிய கட்சிகள்லயும் வேட்பாளர்கள அறிவிச்சுட்டாங்க. எவ்வளோ நாள் ஆச்சுங்க. இன்னும் 2 நாள் இருக்கிறப்ப இப்படி பண்ணியிருக்காங்க. சரி எனிவே அறிவிச்சுட்டாங்க. அதுல 28ல 27 பேர ஃபர்ஸ்ட் அறிவிச்சிருக்காங்க. கையில. அந்த 1 ஏங்க மிச்சம் வச்சிருக்கீங்க? இந்த பக்கம் 27 வேட்பாளர்கள்ல இந்த ஒருத்தர் முக்கியமானவருக்கு சீட் இல்ல. கொதிச்சிட்டு இருக்காங்க அவருடைய ஆர்மிங்க, ஆதரவாளர்கள். புரிஞ்சிருப்பீங்க. அண்ணாமலைக்கு ஏன் பாஜகவுல சீட் மறுக்கப்பட்டது? நிறைய தகவல்கள் இருக்கு. ஒரு 4 காரணங்கள். அதுல 2 பேரு ஸ்கெட்ச் போட்டு அவர தூக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாஜகவுடைய 27 வேட்பாளர்கள்ல முக்கியமான வேட்பாளர்கள் குறித்து சில முக்கிய தகவல்கள பார்க்கலாம். எத்தன முக்கியம். ஓகே. இந்த பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸ். நான் உங்கள் சகோ த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். 27ல் 5 பெண் வேட்பாளர்கள். அமைச்சர் கனவில் முருகன் கோட்டை விட்ட அண்ணாமலை. ஏப்ரல் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நாள் பார்த்து பாஜக தன்னுடைய 27 வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க. சிட்டிங் எம்எல்ஏக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா திரு நயினார் நாகேந்திரன் பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவர். அவரு திருநெல்வேலி டு சாத்தூர் அந்த தொகுதிக்கு போயிருக்காரு. அப்புறம் திருமதி வானதி சீனிவாசன் அவங்களும் கோவை தெற்கு டு கோவை வடக்கு தொகுதி. இன்னொரு பக்கம் திரு எம்.ஆர். காந்தி நாகர்கோயில் தொகுதி. அவரு சிட்டிங் எம்எல்ஏக்கள். அப்புறம் முன்னாள் துணைநிலை ஆளுநர், முன்னாள் தமிழ்நாடு பாஜக தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க மயிலாப்பூர். அப்புறம் சென்ட்ரல் மினிஸ்டர் திரு எல் முருகன் அவரு அவினாசி தொகுதிங்க. எதுக்கு இந்த தொகுதிக்கு வந்தாரு, மாநில அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேணாம். இந்த செக்மெண்ட் லாஸ்ட்லயே சொல்றேன். அவரை தொடர்ந்து தஞ்சாவூர் தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா திரு கருப்பு முருகானந்தம். மதுரை தெற்கு தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா பேராசிரியர் திரு ராம சீனிவாசன். அதன் தொடர்ச்சியாக விளவங்கோடு எடுத்துக்கிட்டோம்னா விஜயதரணி அவர்கள். ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க பாஜக நல்ல போஸ்டிங்கே கொடுக்கல அப்படின்னு. இப்ப அவங்களுடைய சொந்த தொகுதியே கொடுத்துட்டாங்க. காங்கிரஸ்ல அங்கதானே தொடர்ந்து வெற்றி அடைஞ்சு எம்எல்ஏ ஆனாங்க. ராஜினாமா பண்ணவங்களுக்கு இந்த முறையாவது வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதனை தொடர்ந்து பெண் வேட்பாளர்கள் 27 பேர்ல 5 பேர்கள்ங்க பாஜகவுல. அதுல திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், திருமதி வானதி சீனிவாசன், விஜயதரணி அவர்கள். மொடக்குறிச்சி தொகுதியில கிருத்திகா சிவக்குமார் அவர்கள். அறந்தாகில கவிதா அவர்கள். 5 வேட்பாளர்கள். மொடக்குறிச்சி முன்ன சிட்டிங் எம்எல்ஏவாக திருமதி சி.ஆர். சரஸ்வதி அவர்கள். இப்போ அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பாஜகவுடைய லிஸ்ட். இதில் அவினாசி எடுத்துக்கிட்டோம்னா திரு எல் முருகன். அங்கே ஏற்கனவே முன்னாள் சபாநாயகர் திரு தனபால் அவருடைய தொகுதிங்க. எவ்வளோ செல்வாக்கு படைச்சவர். எந்த அளவுக்குன்னா அவினாசி தொகுதியில 1,17,284 வாக்குகளை பெற்றாரு போன தேர்தலில். கிட்டத்தட்ட 50,902 வாக்குகள் வித்தியாசம். திமுக கூட்டணியில் பார்த்தோம்னா திரு அதியமான் அவர்கள் எதிர்த்து போட்டிட்டு இருந்தாரு 2021ல. இதுவே தனபால் அவர்களுடைய செல்வாக்கு அந்த தொகுதியில உணர்த்துங்க. அப்படிப்பட்டவருக்கு அதிமுகவில் சீட் இல்லைங்க. ஏன்னா உள்ளடி வேலையை அவங்களுடைய பொதுச் செயலாளரே பார்த்துட்டாரு அப்படிங்கிறாங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய டீமு. ஏன்னா தனபால் அவருடைய மக தாவேக்கா ரூட் எடுத்துட்டார் இல்லையா, அங்க வேட்பாளர் இல்லையா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு செக் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம மனசுல போறத வெளிப்படையா சொல்றவரு தனபால். சில பல காரணங்கள். அப்புறம் அவருக்கு இதய அறுவை சிகிச்சை எல்லாம் நடந்து முடிஞ்சது, உடல்நிலையெல்லாம் காரணம் காமிச்சு தொகுதியில சீட் கொடுக்காம ஓரம் கட்டியிருக்காங்க. அதே நேரத்துல எல் முருகன் அவரை பொறுத்த வரைக்கும் இங்க எப்படியும் தொங்கு சட்டமன்றம் போல ஒரு சூழல் வரலாம். டபுள் இன்ஜின் சர்க்கார் அமையலாம். இங்க என்டிஏ கூட்டணி வெற்றி அடைஞ்சிட்டா பாஜகவும் அதிக தொகுதிகளை வெற்றி பெறும் பொழுது கூட்டணி ஆச்சுன்னு சொல்லி அதுல அமைச்சர் ஆகலாம் அப்படின்லாம் சில காய் நகர்த்தல்கள் இருக்குங்க. தொகுதியில் இருக்கக்கூடிய அருந்ததியர் சமூக வாக்குகள், பட்டியல் சமூக வாக்குகளை டார்கெட் செஞ்சு முருகனும் இங்க வந்திருக்காருங்க. சரி, இங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவங்கள பொறுத்த வரைக்கும் மயிலாப்பூர்ல போன முறை திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலாளர் திரு மயிலை வேலு அவரு வெறும் 12,633 வாக்குகள் வித்தியாசத்துல தான் வெற்றி அடைஞ்சாரு. ஸோ இந்த முறை அங்க இருக்கக்கூடிய பாஜகவுடைய ஓட்டர்ஸு, பிராமண சமுதாயத்தினருடைய வாக்குகள் அடர்த்தியா இருக்கு. பாஜகவுக்கு வந்துடும். அதிமுகவுடைய கூட்டணி பலம், திமுகவில் மயிலை வேலு அவர்கள் மீது இருக்கக்கூடிய சில
இமேஜ் அதெல்லாம் விமர்சனங்கள்லாம் இருக்கு, பேட் இமேஜ்லாம் நமக்கு சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிறது தமிழிசையுடைய கணக்கா இருக்கு. ஆனா திமுகவில் பார்த்தோம்னா ஏற்கனவே திரு எஸ்.வி. சேகர், முன்னாள் எம்பி திரு மைத்ரேயன் 2 பேரும் இறங்கி களத்துல வேலை பார்க்க தொடங்கிட்டாங்க திமுகவுக்கு சாதகமாக. ஏன்னா 2 பேருமே பிராமண சமுதாயத்தை சார்ந்தவங்க. ஸோ சமூக வாக்குகளை திமுக பக்கம் திருப்புற வேலையை அவங்க பார்த்ததால டஃப் ஃபைட்டா தான் இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஸோ இதுதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம சொன்ன விஷயங்கள். சரி, ஏன் திரு அண்ணாமலை அவருக்கு சீட் கொடுக்கப்படல? நோ சீட். அண்ணாமலையை ஆஃப் ஆக்கிய நால்வர் 27ல் ஒன்று கூட இல்லை. ஏப்பா, போன 2024 எம்பி தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜகவை கணிசமாக வாக்குகளை பெற்றுக் கொடுத்தாரு. பாஜகவுக்கு சில தொகுதிகளில் 2வது இடத்துக்கு பாஜகவை கொண்டு வந்தார். கோவையெல்லாம் எடுத்துக்கிட்டா அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுடைய பட்டி தொட்டி எங்கும் பாஜகவுடைய புகழை பரப்புனாரு. அப்படிப்பட்டவருக்கு ஒத்த சீட்டை கூட கொடுக்க முடியலையா உங்களால அப்படின்னு குமுறிக்கிட்டு இருக்காங்க அவருடைய ஆர்மி தாங்க, ஆதரவாளர்கள் தாங்க. புரிஞ்சிருப்பீங்க. பாஜகவுடைய தமிழ்நாடு முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை 27 பேர்ல அவர் பேர் இல்லைங்க. அவர் ரிஜெக்ட் செய்யப்பட்டு இருக்கிறார், சீட்டு கொடுக்கல. என்ன காரணம் அப்படின்னு விசாரிச்சு பார்த்தோம். பல காரணங்கள் இருக்குங்க. எதை சொல்ல, அதுல முக்கியமா பார்த்தோம்னா தொடக்கத்துல இருந்து கோவை மாவட்டத்துல 6 தொகுதிகளை பட்டியலிட்டு அதுல 2 தொகுதிகளாவது குறைவில்லாம பாஜக பெறணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஒன்று சிட்டிங் எம்எல்ஏ திருமதி வானதி சீனிவாசனுக்கு, மற்றொன்று அண்ணாமலைக்கு அப்படின்னு கணக்கு போட்டாங்க. ஆனா அது நடக்கல. ஒரே ஒரு தொகுதி கோவை வடக்கு மட்டும் கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் 27 தொகுதிகளில் பெரும்பாலான தொகுதிகள் நேரடியா தமிழ்நாடு மினிஸ்டர்ஸோடு மோத விட்டுருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப டஃப்பா இருக்கும். வேணும்னே இந்த பக்கம் தள்ளி விட்டுட்டாங்க அப்படிங்கிறது 2வது குமுறல். 3வது, தமிழ்நாடு முழுக்க நல்ல இமேஜ் இருக்கு. அது மட்டும் இல்லாம செல்வாக்கான மேற்கு மண்டலத்துல தனக்கு போட்டியாக மற்றும் ஒரு புதிய அரசியல் முகமாக முன்ன வந்துகிட்டு இருக்காரு. இவருக்கு சீட்டை கொடுத்து வெற்றியடைய வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புனா தமிழ்நாடு முழுக்கவே போட்டியா வந்துருவாரோ அப்படின்னு இவருடைய டீம் ஆதரவாளர்கள்லாம் கருதுனாங்க. ஸோ இந்த 3 முக்கியமான காரணங்களாலும் அண்ணாமலை அவரு ரிஜெக்ட் செய்யப்பட்டு இருக்கிறார் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இந்த 3க்கு பின்னாடியும் முதன்மையாக அடிபடுகின்ற பெயர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தாங்க. இதுல முக்கியமா பார்த்தோம்னா அண்ணாமலை அவரை பொறுத்த வரைக்கும், அவங்க டீமை பொறுத்த வரைக்கும் கோவையில கவுண்டம்பாளையம் தொகுதி, இல்லைன்னா கோவை வடக்கு, அப்படி இல்லைன்னா சிங்காநல்லூர் தொகுதி, இதை ரொம்பவே எதிர்பார்த்திருந்தாங்க. இதுவும் இல்லைன்னா பல்லடம் தொகுதியாவது வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பாஜக கடைசி டைம்ல அதையும் கேட்டு பார்த்தது. இதெல்லாம் முன்னாடியே ஸ்மெல் பண்ணிட்டு தான் இந்த தொகுதிகளில் கோவை வடக்கு மட்டும் திருமதி வானதி சீனிவாசனுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு மீதி தொகுதிகளை அதிமுகவே முழுக்க எடுத்துக்கிச்சுங்க. இந்த ஸ்கெட்சில் பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சர் திரு எஸ்.பி. வேலுமணி அவருக்கும் லாக் போட்டிருக்காரு. வானதி அவங்கள நீங்க ஜெயிக்க வச்சிருங்க எப்பவும் போல, மற்றபடி வேற எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு எடப்பாடி டீமும் தெரிவிச்சுட்டாங்க. அண்ணாமலை அவரை பொறுத்த வரைக்கும் கவுண்டம்பாளையம் தொகுதி அவருக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு. சிங்காநல்லூர் தொகுதியிலையும் நல்ல செல்வாக்கு இருக்கு. இதெல்லாம் ஈஸியா இருக்கு அப்படின்னு அவங்களுடைய டீம் சர்வே எடுத்து வச்சிருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா சிங்காநல்லூர்ல வெறும் 10,854 வாக்குகள் தான் போன தேர்தலில் குறைவு திமுக. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கவுண்டம்பாளையம் தொகுதியில கிட்டத்தட்ட 9,776 வாக்குகள் வித்தியாசத்துல தான் அதிமுக வெற்றி அடைஞ்சது. அது மட்டும் இல்லாம போன 2024 நாடாளுமன்ற தேர்தலிலேயே இங்க பாஜக 2வது இடத்தை பிடிச்சது. திரு அண்ணாமலை டஃப் ஃபைட் கொடுத்தாரு. அவருக்கும் திமுக வெற்றி வேட்பாளருக்கும் திரு கணபதி 2 பேருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா சுமார் 1 லட்சம் வாக்குகள் தாங்க. கிட்டத்தட்ட 4,50,132 வாக்குகளை அண்ணாமலை அறுவடை செஞ்சிருந்தாரு. அதுல கவுண்டம்பாளையம் தொகுதியில மட்டுமே 1,04,549 வாக்குகளை பெற்றாருங்க. சிங்காநல்லூர்ல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 66,472 வாக்குகளை பெற்றாருங்க. டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா சுமார் ஒரு 18,000 தாங்க. இதுல முக்கியமா கோயம்புத்தூர் நார்த் இருக்குல்ல, வடக்கு கோவை வடக்குல அண்ணாமலை மட்டுமே 71,174 வாக்குகளை பெற்றாரு. அந்த இடத்துல திரு சிங்கை ராமச்சந்திரன் அவரு அதிமுக வேட்பாளர் வெறும் 28,998 வாக்குகள் தான் பெற்றாரு.
திரு கணபதி ராஜ்குமார் திமுக 80,963 வாக்குகள். அப்ப கோவை வடக்குல எந்த அளவுக்கு செல்வாக்கா இருந்திருக்காங்க பாருங்க பாஜக. கோவை தெற்குலையும் அப்படிதான். கிட்டத்தட்ட 53,579 வாக்குகளை அண்ணாமலை பெற்றாரு. எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகல பார்த்தோம்னா வெறும் 19,044 வாக்குகள் தான். திமுக அண்ணாமலை பெற்றதோட கொஞ்சம் தான் இங்க அதிகங்க. இதுல தங்களுக்கு தோதா இருக்கிற வாய்ப்பா இருக்கிற தொகுதிகளை நேக்கா அதிமுக எடுத்துக்கிச்சு. உள்ளடியாக பார்த்தோம்னா திருமதி வானதி சீனிவாசனும் வடக்கு வலிமையா இருக்கு அப்படின்னு அவங்களும் அப்படியே அழகா அந்த தொகுதியை எடுத்துக்கிட்டாங்க. எல்லோரும் கூட்டு சேர்ந்து அண்ணாமலையை கட்டம் கட்டிட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்றாங்க அவங்க டீம். அதற்கடுத்து பாஜகவுடைய தற்போதைய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், அவர் அண்ணாமலை வேகமான ஒரு எல்லா பக்கமும் ஆக்ரோஷமா இறங்கி வேலை பார்த்தாரு. ஆனா நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சாஃப்டா தான், இறங்கி அடிக்க மாட்டாரு. ஆனா மைல்டா கொஞ்சம் 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 கொஞ்சமா எல்லா பக்கமும் போறது அவருடைய பாணிங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியா உலகத்துல கூடுதலா ஓவர்டேக் பண்ணாரு அண்ணாமலை. இதெல்லாம் கட்சி ரீதியாக தன்னுடைய தலைமை பதவிக்கு எதிர்காலத்துக்கும் ஆபத்துன்னு நயினார் டீமும் கருதுனாங்க. ஸோ இப்படி எல்லோரும் சேர்ந்து, அப்புறம் சீனியர்ஸும் கொஞ்சம் பேர் எதிர்ப்புகளை பதிவு செஞ்சுட்டு இருந்தாங்க. எல்லோரும் சேர்ந்து அண்ணாமலைக்கு சீட்டு இல்லாமல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க அவங்களுடைய அதிதீவிரமான ஆதரவாளர்கள். தலைமையை பொறுத்த வரைக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவங்கள பொறுத்த வரைக்கும் இங்கே எப்படியாவது கணிசமான தொகுதிகளை வெல்லணும், ஆட்சி மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ பேருக்கு கொஞ்சம் அவர்கள் செவி சாய்த்திருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க மேலிடத்தோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய கமலாலயத்து சீனியர்கள். அதே நேரத்தில் நான் வந்து தோளோடு தோள் நிற்பேன், சாதாரணமான ஒரு பூத் சார்ந்த ஒரு உறுப்பினராக இருந்து என்டிஏ வேட்பாளர்கள் வெற்றிக்கு நான் பாடுபடுவேன், 210 தொகுதிகளை வெற்றி பெற வைப்பேன் அப்படின்னு ரொம்ப பவ்யமா அமைதியா அண்ணாமலை பதிவு செய்கிறாருங்க. இந்த வேட்பாளர்கள் அறிவிப்புக்கு பிறகு இதுவே எந்த அளவுக்கு வேதனையில் இருக்காங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்தும் அப்படிங்கிறாங்க உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க. இப்போ புதுச்சேரிக்கு பிரதமர் வந்திருக்காரு இல்லையா, இப்போ கூப்பிட்டுருக்காங்க. அவசர அவசரமாக பிரதமரோடு ஒரு முக்கியமான மீட்டிங்கில் பங்கேற்கவும் அண்ணாமலை கிளம்பியிருக்காரு அப்படின்னும், அதாவது பாஜகவுடைய முக்கிய நிர்வாகிகள் மீட்டிங் தகவல்கள் வருதுங்க. எவ்வளோ பஞ்சாயத்துகள் தேசிய கட்சிக்குள்ளார 7 நாளில் சீட்டா கொதிக்கும் கை. ஒரு வழியாக கையும் 27 வேட்பாளர்களை முதற்கட்டமாக ஏப்ரல் 3ஆம் தேதி மாலை நேரத்தில் அறிவிச்சிருக்காங்க. அந்த ஒரு தொகுதி மேலூர் தொகுதி என்ன ஆச்சு அப்படின்னா அது இழுபறியில ஓடிட்டு இருக்கு அப்படின்னு தகவல்கள் வருது. சரி, காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர்கள் பட்டியலில் பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் முன்னாள் தலைவர் திரு திருநாவுக்கரசு அவருடைய மகனான திரு ராமச்சந்திரனுக்கு அறந்தாங்கி தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்குங்க. அதே நேரத்தில் விளவங்கோடு தொகுதி பார்த்தோம்னா திரு பிரவீன் அவருக்கு ஒதுக்கியிருக்காங்க. இங்க இருந்த சிட்டிங் எம்எல்ஏ தாரகை கத்பர்ட் அவர்களுக்கு பக்கத்து தொகுதி மாத்திருக்காங்க, அவங்கள குளச்சல் தொகுதி. சரி, இங்க பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தருமபுரியில பெண்ணாகரம் தொகுதி யாருக்குப்பா அப்படின்னு பார்த்தா அவருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு குமுறுறாங்க. 7 நாளுக்கு முன்னாடி தான், ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் காங்கிரஸ்ல இணைஞ்சாரு, அவருக்கு சீட்டா அப்படின்னு கொதிக்கிறாங்க. யாருன்னா பாமகவுடைய திரு கோகா மணி இருக்கார் இல்லையா, கௌரவ தலைவர், மருத்துவர் ஐயா திரு ராமதாஸ் அவருடைய டீம்ல இப்ப இருக்காரு, பெண்ணாகரம் சிட்டிங் எம்எல்ஏ, அவருடைய மகன் திரு ஜி.கே.எம். தமிழ்குமரன் அவரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் காங்கிரஸ் கட்சியில இணைஞ்சாரு. அது இணைஞ்சது பெண்ணாகரத்துக்காகத்தான் அப்படின்னு அப்பவே பேச்சு இருந்தது. உள்ளுக்குள்ளார கட்சியில புதுசா திடீர்னு சேர்ந்தவங்களுக்கு சீட்டு கொடுக்கறதா அப்படின்னு பல சீனியர்கள் எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சாங்க. குறிப்பா திரு கார்த்திக் சிதம்பரம்லாம் எதிர்குறல்களை பதிவு செஞ்சிருந்தாரு அப்படின்னு தகவல்கள்லாம் வந்தது. ஆனா அவை எல்லாவற்றையும் தாண்டி தனக்கு இருக்கிற நெட்வொர்க்கை வச்சு பெண்ணாகரம் தொகுதி வேட்பாளராக மாறியிருக்காரு திரு தமிழ்குமரன்க. ஏங்க, இப்படி வேட்பாளர்களே இல்லாமத்தான் நீங்க எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும், அதிக தொகுதிகள் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்களா? அட போங்க அப்படின்னு குமுறுறாங்க திமுகவினர். இங்க தருமபுரி மாவட்டத்து திமுகவினரோ திமுக தலைமை வந்து யோசிக்க மாட்டாங்களா? இங்கேயே எவ்வளவு பேர் இருக்காங்க பாமகவுக்கு டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்கு. அப்படி இருக்க இங்க தொகுதியில பெரிய செல்வாக்கு இல்லாத காங்கிரஸ் கட்சிக்கு கை சின்னத்துக்கு பெண்ணாகரம் தொகுதியை ஒதுக்கியிருக்கீங்களே அப்படின்னு கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஜி.கே. மணி அவர்களுடைய செல்வாக்கு அவருடைய மகனுக்கும் வெற்றி வாய்ப்பை கொடுத்துரும் அப்படின்லாம் காங்கிரஸ் கட்சி கணக்கு போட்டுக்கிட்டு இருக்குங்க. தேசிய கட்சிகளுக்கு உள்ளாரையும் பல பஞ்சாயத்துகள் ஓடிக்கிட்டு இருக்கு. பார்ப்போம் என்னதான் அடுத்தடுத்து நடக்க போகுதுன்னு.
மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளை காண நம்முடைய உங்கள் சகோ சேத்தலங்கவன் சேனலை எல்லோருக்கும் பகிர்ந்துக்கோங்க. வீடியோஸை மறக்காம கருத்துக்களை பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.